எல்லோருக்கும் வணக்கம். உலக அளவுல ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதாவது உலக ஷேர் மார்க்கெட்டுகளுக்கே தாய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஷேர் மார்க்கெட் தான். அந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி வர்றதுக்கு யாரு ஃபேவரைட் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆனாதான் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்ல இன்னும் நல்லா மேல் நோக்கி வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு குரூப் நம்புது. ஆனா நேற்று என்ன ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப அடுத்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும், மிகப்பெரிய அளவில் ஏதாவது மாற்றம் வருமா, நம்மளுக்கெல்லாம் தேவை ஒரு நியூஸ். அந்த நியூஸ்னால ஷேர் மார்க்கெட் எப்படி மாற்றம் அடையுது அப்படின்றது கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் வந்து இந்த டவ் ஜோன்ஸ் அமெரிக்காவினுடைய இண்டெக்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்திருக்கான். சரியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் இதே மாதிரி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரணும் அப்படின்றக்காக ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தா கடைசியில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளாஸ்ட் அவுட் ஆகி அருமையாக ஏகப்பட்ட பேர்த்துக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்தான். அப்போ இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டும் இப்போ கரெக்டாக உச்சிக்கு வந்திருக்கான். இந்த நியூஸ்னால ஒருவேளை இறங்குறான்னு வச்சுங்க. இப்போ ஜூலையில் இருக்கும், ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் திடீர்னு மார்க்கெட் உடைச்சு அதே மாதிரி இந்திய ஷேர் மார்க்கெட் மாதிரியே மேலே வந்துன்னு என்ன ஆகும்? ஸோ கற்பனைகளுக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் உலகத்தில் கற்பனைக்கு அளவே இல்லை. இனி திங்கக்கிழமை என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான நியூஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளில் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ என்னென்ன போய்கிட்டு இருக்கு, அதனுடைய டைம் லைன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டிஃப்ரெண்டான டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது ஒரு என்எஃப்ஓ இருக்கு. அதனுடைய க்ளோசிங் டேட் 19th ஜூலை. அது மட்டும் இல்லை, ஐசிஐசியில் 2 இருக்கு. ப்ரொடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு ஒன்று, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஆயில் அண்ட் கேஸ் தானே வரும் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த ரெண்டுமே லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வாங்கியிருக்காங்க எப்படி ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, இந்த ரெண்டுல ஏதாவது ஓவர்லாப்பிங் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு மாசம் கழிச்சு தான் தெரிய வரும். அது போக இன்னும் சில நாட்கள் கழித்து அதனுடைய க்ளோசிங் டேட் இருக்கிற மாதிரி பிராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, கோட்டக் பிஎஸ்சி பிஎஸ்சி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு, கனரா ரோபோக்கா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சில என்எஃப்ஓஸ் இருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ஷேர் வருது அப்படின்னா அந்த ஷேர் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகலாம் அல்லது அதுல இருந்து கீழே கூட வரலாம். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் இன்கிரிவியான ஒரு ஷேர். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு ஸ்டாக் உங்களுக்கு நீங்க கையில் ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க, அவன் இந்த மாதிரி 2022ல என்ன ஹை வந்தானோ அதே மாதிரி இந்த 2024ல என்ன ஹை வந்தானோ அங்கிருந்து கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் இந்த ஜூலை மாசத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைக்கு மறுபடியும் வந்திருக்கான். அப்ப இது போன்ற சமயங்கள்ல இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் ஆகி போவானா இல்ல மறுபடி பிரேக் டவுன் ஆவானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க இது போன்ற இடத்துல வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வரணும். சில பேர் என்ன நினைக்கலாம், சரி இவன் பிரேக் அவுட் ஆயிடுவான், அப்ப அவனுடைய பழைய ஹை 800 போவான் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம். சில பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி உச்சத்துக்கு வந்துட்டா மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி கீழே வரட்டும், ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேட் வந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்டாக்கை பத்தி என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, ஷேர் மார்க்கெட்ல ஹெவியா யாராவது வாங்கணும், அப்படி வாங்கும் பொழுது அந்த ஷேர் பிரைஸ் வந்து நல்லா ஹெவியா ஏறணும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் வால்யூம் ஹை அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற ஒரு 2 ஷேர்களுடைய கடந்த காலத்துக்கு நம்ம போறோம். ஆல்மோஸ்ட் 2023 கடந்த காலத்துக்கு போறோம். அப்பெல்லாம் பாருங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பெருசா இல்லை, வாங்கி விற்கிற அளவு ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்றான், 2023 மே மாச சமயத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டான். அப்ப இந்த ஸ்டாக் ஒருவேளை புல்லிஷ் ஆயிடுமோ அப்படின்னு ஹெவியா ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறாங்க. இங்க பாத்தீங்களா வால்யூம் அப்படின்றது திடீர்னு சடனா ஸ்பைக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஒன்றும் பெருசா மூவ் ஆகல. பட் இருந்தாலும் இதுல பொசிஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு குரூப் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, திடீர்னு இத்தனை பேர் வாங்கினதுக்கு அப்புறம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு 732 போயிட்டான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடையில பெருசாக ஒன்றும் வால்யூம் நடக்கல. இன்ஃபேக்ட் சில குரூப்ஸ் எல்லாம் வந்து செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வால்யூம் வந்து கீழே இறங்கிருமோ அப்படின்னு சில குரூப் ஏதோ செல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று நடந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஹெவி வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு இந்த பிர்லா சாஃப்ட் ஷேரில். அப்போ பொதுவாக நம்ம என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா பிக் வால்யூம் ஏதாவது ஒரு ஷேரில் நடக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிர்லா சாஃப்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய வால்யூம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பெரிய குரூப் வந்து ஒருவேளை இந்த ஷேர் மேலே ஏறுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது நடக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்களா இத்தனை குரூப் வாங்கியிருக்காங்க. அப்போ இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, பல லட்சம் கோடிகளுக்கு வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை கீழே வரும் பொழுது ஒன்னா ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, அல்லது ரொம்ப கீழே போனதுக்கப்புறம் ஏவரேஜ் பண்ணி அதிலிருந்து வெளியே வர முடியுமான்னு பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கெத்தா நடந்து வர்றான், கேட்டையெல்லாம் தாண்டி வர்றான் அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இந்த இடத்துல வந்து 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கான், ஆனால் அது அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல யாராவது பெருசாக பல்கை போய் வாங்கியிருந்தாங்கன்னா கும்பா தானே. ஆனாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோவில் ஒரு குறிப்பிட்ட அளவு இறங்கியிருக்கான். 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் 40% பக்கம் கீழே இறங்கி ஒருவேளை இங்கே ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 60% ஏறி வந்திருக்கு. எத்தனை வருஷத்தில், ஒரே வருஷத்தில். போன வருஷம் ஜூன் மாதத்தில் 360 ரூபா ரேஞ்ச் இருந்தவன் இப்போ 560 ரூபா. எத்தனையோ நியூஸ் வருது இவங்களை சென்செக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க அது இப்படி அப்படின்ட்டு. ஆனாலும் இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக், ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்டாக்காக இருக்கிறதுனால கீழேருந்து 40% ஏறி இருக்கான். இவன் காட்டி மட்டும் மறுபடியும் 720 ரூபா வந்துட்டா அவ்வளவுதான், சரியான மாசா இருக்கும் விப்ரோ. அந்த 720 தாண்டினோடனே உடனே எல்லாம் உலகமே என்ன தெரியுங்களா பேசும், அப்போ இந்த விப்ரோ 1000 ரூபாய் நீ போகுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஏயா 350 ரூபா போகும்போது 1000 ரூபா வருமானு பேசாம, ஆக்சுவலா இந்த 350 போகும்பொழுது இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த 350 ரூபாயிலிருந்து கீழே 150 ரூபா வருவானா, கீழே ஒரு 80 ரூபா வருவானா, எந்த ரேட்டுக்கு வந்தாலும் வாங்கறதுக்கு பணத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு எதுவுமே கவலையே இல்லை அப்படின்றது இந்த விப்ரோ ஷேர்ல இருந்து தெரியுது. அதாவது ஒரு நல்ல கம்பெனி எவ்வளவு கீழே இறங்குதோ அது இறங்குறது ஏறுறதுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 350 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் இறங்குச்சுன்னா நான்லாம் இதில் ஒரு நல்ல அமௌண்ட் போடலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் 350 ரூபாயிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டான். இங்கே பாருங்களேன், ஒரு சன்னுக்கும் டேடிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சன் என்ன பண்ணியிருக்காரு, 4000 ரூபாய் எஸ்ஐபி போட்டே வந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 20 மாதத்துக்கு போட்டிருக்காரு. அப்போ அவருடைய பணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 ரூபா பக்கத்தில் வருது. இப்போ அவருக்கு 33,000 ரூபா லாபம் இருக்குது அப்படின்றாப்ல. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு 41% லாபம் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. அவர் போட்ட பணம் 80,000 ரூபா தான், ஆனால் இப்போ 1,10,000 ரூபா இருக்கும்பொழுது 41% ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் லாபம். இதே அவங்க அப்பா வந்து சீட்டு போடுறாரு, 8,000 ரூபா போடணும், 2 வருஷத்துக்கு போடணும். அப்போ அவர் போடுற பணமே 1,92,000 ரூபா, ஆனால் 2 லட்ச ரூபா சீட்டு. அப்போ என்ன 8,000 ரூபா தானே டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மையில நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் அப்பா 8,000 ரூபா அப்படின்றது போட்டுக்கிட்டே வரமாட்டார், அது கசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்ககிட்ட மேபி அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ 8,000 ரூபா கண்டிப்பாக ஒரு ரவுண்டாக போட்டுக்கிட்டு 1,92,000 ரூபா கடைசி சீட் வரைக்கும் உட்காந்து 2 லட்சமாக எடுப்பார். அப்படி கிடையாது. அது 8,000 ரூபான்னா எனக்கு தெரிஞ்சு 6,000 ரூபா, 5,500 முதல் 2-3 சீட்டெல்லாம் 7,000 ரூபா, 6,200 அந்த மாதிரி தான் போகும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் 4-5 மாதத்துக்கெல்லாம் நல்லா பல்காக 2,000-3,000 பக்கத்தெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஏறினங்காட்டி உங்களுக்கு 41% லாபத்தில் இருக்கீங்க. இதே ஷேர் மார்க்கெட் இறங்கி நீங்கள் 41% நஷ்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு கரிசோறு போட மாட்டார் ஞாயிற்றுக்கிழமையானா. அதுவும் நீங்கள் கவனிக்கணும். இவருக்கு மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. எது எப்படியோ உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட பாதி தகவல் தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். 8,000 ரூபா மாதம் கட்டுற மாதிரி வராது. அவங்க முதல் சீட் அவங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து 5,000, 6,000, 7,000 அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சீட்லேயும் அந்த கசரு போக தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அது என்னென்னு விசாரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவருடைய ரிட்டர்னும் நல்ல ரிட்டர்னாக தான் இருக்கும், அதாவது ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன். ஆனால் நம்ம நண்பர் சொல்கிறது அருமையான கருத்து தான். அதாவது 24 வருஷமாக அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காரா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, ரொம்ப வருஷமாக இருக்காரா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் HDFC, ICICI, ஹீரோ மோட்டார்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க,
சில வருடங்களுக்கு முன்னாடி 20 வருஷங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பேபிஸ் குழந்தைகளாக இருந்தது, இப்போ தான் பெரிய லெவலில் வந்திருக்கு. அது மாதிரி இப்போ சில ஷேர்களை கண்டுபிடிச்சி எதிர்காலத்தில் பெரிய ஆளுகளாக வர மாதிரியான ஒரு பிராண்டுகளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாப்புல. இங்கே பாருங்க ஒரு நண்பர் எப்படி அழகாக யோசிக்கிறாருன்னு. அதாவது அவர் என்ன யோசிக்கிறாரு, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து ரொம்ப பொறுப்பான கண்ட்ரி தானே, அப்போ அவங்க ஒரு ஸ்டாக்கை முடிவெடுத்து வாங்குறாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டெசிஷன் மேக்கிங் டீம் வந்து நல்லா தானே யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பவர் கிரிட் அப்படின்றது நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா, கடந்த ஒரு வருஷத்துல 150 ரூபா இருந்தவன் 340 ரூபா. இந்த ஸ்டாக்ல அந்த கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இருக்கு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா 2% ஸ்டாக் ஹோல்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் மார்ச் 2021 இருந்து ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து என்ன பண்றாங்கன்னா சில ஸ்டாக்ஸை புதுசா வாங்குறாங்க, பழசை விற்கவும் செய்யறாங்க. ஆக்சிஸ் பேங்க்ல ஹோல்டிங் வச்சிருக்காங்க, ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுல ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் பவர் கிரிட்ல ஹோல்டிங் இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அது போக என்னமோ சட்டியா இண்டஸ்ட்ரீஸ், அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது, யார் இந்த சட்டியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் சட்டியா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னா அது உங்களுக்கு தெரியாத ஷேரை நீங்க ஏன் போய் வாங்கணும்? கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வச்சிருக்கு அப்படின்னா அது ஏறின்னு அர்த்தமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்குறது ஸ்பெக்குலேஷன். யாரோ ஒரு குரூப் எடுத்திருக்காங்க, அப்போ அந்த குரூப் மாதிரியே நீங்கள் எடுத்து பார்க்கலான்னு யோசிக்கிறது அது ஒரு ஸ்பெக்குலேஷன். அப்படி அவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக தெரியாது. ஸோ அவங்க ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஷேர் எதுக்காக வாங்குறாங்க, அவங்க என்ன மனசில் நினச்சி வாங்கியிருக்கானுங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமல் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா திடீர்னு அவங்க ஒரு நாளைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அது நம்ம பல்க் டீல் பிளாக் டீல்லாம் விற்காம வேற ஏதாவது விற்றுட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. 3 மாதம் கழிச்சு அந்த நாம்ஸ் படி அப்டேட் பண்ணாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.